ஒரு சில காயெல்லாம் இந்த சம்மர் சீசனில் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த நாட்டு வெள்ளரிக்காய். இதை வாங்கிட்டு வந்து உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கும் கட் பண்ணி கொடுத்துருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்தா. லஞ்சுக்கு இன்றைக்கி சிம்பிளாக ப்ரான் தொக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தாளிப்பு பொருள் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, அது கூட இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 கிலோ ப்ரான் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர்த்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும் அப்படின்னா கம கமன்னு சூப்பராக ப்ரான் தொக்கு ரெடி. இதை நான் வந்து தால் கூட தான் வந்து பேர் பண்ணியிருந்தேன். ரசம் சாதம், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள்.